ப்ரெஷர் இருந்துச்சுங்களா, அதை கவனிக்காமல் விட்டு கிட்னி கெட்டு போச்சோம் பாரு. டென்ஷன்னாலே ப்ரெஷர் கிடையாது, முதல்ல அதை தெரிஞ்சுங்க. இந்த கிருமி கிட்னிக்கு போயிடுச்சென்றால் கிட்னி கெட்டியாகிக்குது. அது 100% வேலையே செய்யறதில்லை. இந்த கிட்னி 1 2 வடிகட்டும் போது தான் இந்த ரத்தத்தில் இருக்கிற குப்பை எல்லாம் கீழே வந்து ஃபார்ம் ஆகும்போது தான் இந்த கால் வந்து அமுத்துனா குழியாகும். அரை போய் இந்த டாக்டர் போய் ஒன்றுமே சரியாகலன்னு இருப்பீங்க. அப்போ கொஞ்சம் டோஸ் வச்சா கொடுத்தா டக்குன்னு சரியாயிருமா? டோஸ் வச்சா கொடுத்து வேற எதுவும் ஆச்சுன்னா ஒரு சத்து மாத்திரை. ஆக்சிஜனை கொண்டு போய் ஹார்ட், லிவர், கிட்னி இதுக்கெல்லாம் சப்ளை பண்ணுறதான் இந்த ரத்தத்தினுடைய வேலை. புரியுதுங்களா? அப்போ இந்த கிட்னி ஒழுக்கமாக வடிகட்டாதப்போ ரத்தத்தில் குப்பையும் சேர்ந்துக்குது. தண்ணி மாதிரி இருக்கிற ரத்தம் எண்ணெயாட்டம் ஆகுது. இந்த மருந்துங்கள், இந்த மூலிகை சாறு கொடுத்தா கிருமி செத்து போச்சோன்னா கிட்னி ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு ஆரம்பிச்சது, எல்லாமே சரியாகி போகுது. தினமும் எங்களுடைய ஹெல்த் டிப்ஸ் உங்களுக்கு வேணும்னா கீழே டிஸ்பிளேல இருக்கிற நம்பர், அதாவது 9626233344 அந்த நம்பருக்கு உங்களுடைய பேரும் உங்களுடைய மொபைல் நம்பரும் டைப் பண்ணி எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஹெல்த் டிப்ஸ் தினமும் உங்களை வந்து சேரும். அதை பார்த்து நீங்கள் பயனடையலாம். நன்றி சார். வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்குங்க சார். நிறைய வீடியோ இப்போ உங்களுக்கு வருது, நிறைய பேர் பார்த்து நல்ல முறையில் பயனடைகிறதா இப்போ நான் கேள்விப்படுறேன். எனக்கு நிறைய தகவல் வருது. அது ஏகப்பட்ட ஃபோனுக்கு ஒரு நாளைக்கு 300 ஃபோன் வருதுங்க. சார், பதிலே சொல்ல முடியல. இப்போ ப்ரெஷரை பற்றி உங்கள்கிட்ட நான் கொஞ்சம் மக்களுக்காக கேட்க வந்திருக்கேன். இந்த நோய்க்கு ட்ரீட்மெண்ட் ஒழுங்காக எடுக்கலைன்னா என்ன சார் ஆகும்? எடுக்கலைன்னா என்னென்னு கிட்னி போகும். சரிங்களா? நிறைய பேருக்கு இன்னும் ப்ரெஷர்னாலே என்னன்னு தெரியலைங்க. சரிங்களா? தப்பாக நினைக்காதீங்க, நம்ம இன்னும் அறிவாளியாட்ட பேசுகிறான்னு நினைக்காதீங்க. சரிங்களா? யாரை கேட்டாலும் என்ன சொல்கிறாங்க? ப்ரெஷர்னா டென்ஷனுங்கிறாங்க. டென்ஷனுக்கும் ப்ரெஷருக்கும் துளி கூட சம்மதமே இல்லை. சரிங்களா? போன தடவை ஒரு டிவிலேயே போட்டாங்க, 10 பேருக்கு ஒரு ஆளுக்கு கிட்னி கேட்டுட்டு இருக்குதுன்னு சொல்லி போட்டாங்க. சரிங்களா? எல்லாரும் ப்ரெஷருன்னு மாத்திரை சாப்பிட்ருக்குறாங்களா? கிட்னி கெட்டாத ப்ரெஷருங்கிறது இன்னும் யாருக்கும் தெரியாது. சரிங்களா? உதாரணத்துக்கு நீங்கள் யாராவது ஒருத்தரை, ஒரு கிட்னி ஃபெயிலியர், ஒரு டயாலிசிஸ் பண்ணுறவரை போய் தெரியாதவங்கள மாதிரியே கேளுங்க. ஏன்னு உங்களுக்கு தெரியல, அதான் கேட்குறீங்க. சரியா? என்னாச்சு கிட்னி ஃபெயிலியரு, டயாலிசிஸ்ன்றாங்களே அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் சொல்லுவார், ப்ரெஷர் இருந்துச்சுங்களா, அதை கவனிக்காமல் விட்டு கிட்னி கெட்டு போச்சோம் பாரு. முதல்ல இந்த டயாலிசிஸ்ங்கிறது எம்ஜிஆருக்கு மட்டும்தான் நம்ம பார்த்துருக்குறோம். எனக்கு சின்ன வயசில் என்னமோ டயாலிசிஸ்ங்கிறாங்க, கிட்னி ஃபெயிலியருங்கிறாங்க அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. அதை பற்றி நாங்களே பார்த்ததில்லை. சரியா? கிட்னி கேட்டால் தான் உங்களுக்கு இந்த கிட்னி கேட்டால் தான் ப்ரெஷர். சரிங்களா? அப்போது அதை நீங்கள் ஒரு சாதாரண படித்தவங்களும் சரி, படிக்காதவங்களும் சரி, ஏன்னா நான் நிறைய பேரை பேட்டி கேட்டேன். கொஞ்சம் ப்ரெஷர் இருந்துச்சுங்களா, அதனால எனக்கு கிட்னி கெட்டு போச்சு, டயாலிசிஸ் பண்ணுற கண்டிஷன் ஆகி போச்சுன்னு சொல்கிறாங்க. ஓஹோ அப்படியா? ப்ரெஷர் நான் நிறைய பேர் கேட்டேன். ப்ரெஷர்னா என்ன? அதானுங்க பிபி. ஓஹோ, பிபி எனக்கு அர்த்தமாகலை. அதுதான் ரத்த கொதிப்பும் அர்த்தமாகலை. அதாப்பா பிளட் ப்ரெஷர். ஒன்றும் புரியல. எதனால் இது வருது? டென்ஷன் சொல்லும் போதே டென்ஷன் ஆகிற. புரியுதுங்களா? அப்போது டென்ஷன்னாலே ப்ரெஷர் வந்தால், டென்ஷன் இல்லாமல் யார் இருக்கிறான்? டென்ஷன்னாலே ப்ரெஷர் வந்தால் யாருக்கு வரணும் தெரியுங்களா? லேடிஸுக்கு தான் வரணும். சரிங்களா? காரணம், நம்ம காலையில் எழுந்திரிச்சது பேப்பர் படிக்கிறோம், ஒருத்தர் தம் அடிக்கிறோம், ஒருத்தர் டிவி பார்க்குறோம், ஜாலியாக வேலை செய்கிறோம். ஆனால் நம்மளுக்கு ப்ரெஷர். புரியுதுங்களா? லேடிஸ்க்கு தான் ப்ரெஷர் வரணும் டென்ஷன்னால. அப்படின்னா ஏன் லேடிஸ்க்கு ப்ரெஷர் வரணும்? காரணம் என்னன்னா, முதல்ல ஒரு அடுப்பில் சாப்பாடு பண்ணிட்டு இருந்தோம். அரிசி வேகு, குழம்பு ஆகு, ரசம் ஆகும். இப்போது கேஸ் அடுப்பில் ஒரே அடுப்பில் 4 இருக்குது. இந்த 4ல் வேலை செய்யும்போது ஐயோ வெந்துருச்சான், ஐயோ பொங்கிருச்சான், ஐயோ கருகிருச்சா, முடியுதான்? தெரியுதுங்களா? அப்போ யாருக்கு வரணும்?
லேடிக்கு தானே வரும். 4 அடுப்பில் வேலை செய்கிறாங்க, சுழன்று வேலை செய்கிறார்கள். சரிங்களா? ஸ்கூலுக்கு போகிறக்குள்ள சட்னி ஆகணும், இதாகணும், அதாகணும், 4 அடுப்பில் வேலை செய்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு தான் ப்ரெஷர் வரணும். ஆனால் நம்ம பேப்பர் படிக்கிறோம், ஜாலியாக இருக்கிறோம், டிவி பார்க்குறோம், நம்மளுக்கு ப்ரெஷரே வர்றதில்லை. அதனால் டென்ஷன்னாலே ப்ரெஷர் கிடையாது. முதல்ல அதை தெரிஞ்சுங்க. எங்களுடைய கருத்து சொல்கிறேன், ஏற்றுக்காதது யோசனை பண்ணி பாருங்கள். டென்ஷன்னால ப்ரெஷர் கிடையாது. அப்போ நம்மளுக்கு டென்ஷன்னால இத்தனை ப்ரெஷர், நம்ம ஒன்றும் அவ்வளவுக்கு ப்ரெஷர் வந்தால் முதலமைச்சருக்கு எத்தனை வேலை இருக்கும், மந்திரிக்கு எத்தனை வேலை இருக்கும், பிரதமருக்கு எத்தனை வேலை இருக்கும். இவங்களுக்கெல்லாம் ப்ரெஷர் வந்தால் நெஞ்சு பிடிச்சால செத்துருவாங்க. அவங்களுக்கெல்லாம் இல்லாத ப்ரெஷர் நம்மளுக்கு இருக்குதா? சரிங்களா? ப்ரெஷருக்கு காரணம் ஏற்கனவே நான் வீடியோவில் சொல்லியிருக்கிறேங்க. 14 வியாதிக்கும் கிருமி ஒன்று தான். மீண்டும் அதே பாயிண்ட்டுக்கே போங்க. ஏன்னா தொடர்ந்து வீடியோ பார்த்துட்டே இருந்தீங்கன்னா தான் வந்துட்டே இருக்கு எல்லாமே. 14 வியாதிக்கும் கிருமி ஒன்று தான். தெளிவாக சொல்கிறேன், கேட்டுங்க. இந்த கிருமி எந்த இடத்துல போய் உட்காருதோ அந்த இடம் கெட்டியாகுதுன்னு சொல்லியிருக்கிறோம். சரிங்களா? தோலில் வரும்போது தோல் கெட்டியாகுது, சுருங்கி விரிவு தன்மை கம்மியாகுது, செத்து போன கிருமி செதிலாக வருது, சோரியாசிஸ். நுரையீரல் போய் ஃபார்ம் ஆகும்போது நுரையீரல் கெட்டியாகுது, சுருங்கி விரிவு தன்மை கம்மியாகுது, அஸ்மா. இந்த கிருமி நேராக கிட்னிக்கு போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கிட்னி கெட்டியாகிடுது. ஓகேங்களா? கிட்னி கெட்டியாயிருச்சுன்னா கல்லாட்டம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பொது மதிப்பாக சொல்கிறேன். இந்த கிட்னி கெட்டியாயிருச்சுன்னா இது வேலை வந்து கொஞ்சம் கம்மியாக தான் செய்யும். கம்மியாக செய்யும் அப்படிங்கிறது எப்படி? ஏன்னா உதாரணம் சொன்னால் தானே புரியும். வளைஞ்சு நெளிஞ்சு வேலை செய்கிறதுக்கும் நின்றுட்டு வேலை செய்கிறதுக்கு வித்தியாசம் இருக்குதுங்களா இல்லையா? குமிஞ்சு சுற்றி கூட்டுறதுக்கும் நின்றுட்டே பண்ணுறதுக்கு வேலை இருக்குங்களா இல்லையா? அப்போ இந்த கிருமி கிட்னிக்கு போயிடுச்சென்றால் கிட்னி கெட்டியாகிக்குது. அது 100% வேலையை செய்யறதில்லை. இந்த வளைஞ்சு நெளிஞ்சு வேலை செய்ய முடியலன்னு சொல்லியிருக்கோம் இல்லைங்க. 100% வேலையை செய்யறதில்லை. ஒரு 10% கம்மியாக செய்யுது, ஒரு 20% கம்மியாக செய்யுது. இந்த கிருமி இன்னும் ஜாஸ்தி ஆகும்போது 30% கம்மியாக செய்யுதுன்னு வச்சுக்கோங்களேன். கிட்னி கம்மியாக வேலை செய்யுது, வளைஞ்சு நெளிஞ்சு வேலை செய்ய முடியல. கம்மியாக வேலை செய்யுது அப்படின்னா என்னமோ கிட்னி கம்மியாக வேலை செய்யுது அப்படிங்கிறதில்ல. என்ன வேலை செய்யுது கிட்னியினுடைய வேலை என்ன, அதை நம்ம தெரிஞ்சுக்கணுமா இல்லையா? இதெல்லாம் நாங்களே ஆராய்ச்சி பண்ணி படித்தது தான். கிட்னிங்கிறது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஒரு ஃபில்டர், வடிகட்டி. அந்த கிட்னிக்குள்ளே ஏகப்பட்ட ஃபில்டர் நிறைய இருக்குது. எத்தனையோ மைக்ரான் ஃபில்டரு, மைக்ரோ என்ன, அது மாதிரி நிறைய இருக்குது. இந்த கிட்னி என்ன பண்ணுதுன்னா ரத்தத்தை வடிகட்டி நல்ல ரத்தத்தை அனுப்பிட்டு இந்த கசடுகளை வெளியே தள்ளுது. அந்த கசடுகளுக்கு தான் ஒவ்வொன்றும் பேர் வச்சுருக்குறாங்க. உப்பு, யூரியா, கிரியேட்டின், ஆல்புமின் அப்படின்னு பேர் வச்சுருக்குறாங்க. இதை இந்த குப்பைகளுக்கு, அந்த குப்பைகளுக்கு ஒவ்வொரு குப்பைகளுக்கு பேர். சரிங்களா? அப்போது இந்த கிட்னி வந்து கல் மாதிரி ஆகும்போது அதை வளைஞ்சு நெளிஞ்சு வேலை செய்யாமல் 1-2 வேலை செய்யும்போது இந்த வடிகட்டுறதுல கொஞ்சம் தொய்வாகுது. 1-2 வடிகட்டுதுன்னு நினச்சிக்கலாம், இல்லை கொஞ்சம் வடிகட்டிட்டு அப்படியே விட்டுதுன்னு நினச்சிக்கலாம். முடியல, நம்மளால முடியல இப்போ, புரியுதுங்களா? அப்படின்னு வச்சுக்கலாம். அப்போது இந்த கிருமி கிட்னிக்கு போயிடுச்சுன்னா கிட்னி கல்லாட்டம் ஆகிக்குது, ரத்தத்தை 1-2 வடிகட்டுது. 1-2 வடிகட்டும் போது அந்த ரத்தத்தில் இந்த குப்பையெல்லாம் ஏறிக்குது. யார் கேட்டாலும் கிட்னி தகராறுன்னா கிரியேட்டின் எத்தனைம்பாங்க. புரியுதுங்களா? கிரியேட்டின் எத்தனை இருக்குது, இத்தனை இருக்குது, அது ஒரு குப்பை. இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா உப்பு சத்து ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. உப்பு சத்து இல்லைப்பா, உப்பே ரத்தத்தில் இருக்கிற உப்பே அது ஃபில்ட்ரு பண்ணலன்னு அர்த்தம். சரிங்களா? உப்பு சத்து கிடையாது, வேஸ்ட்டே வெளியே தள்ள. அப்போது நல்லா சுத்தப்படுத்தின ரத்தம், நல்லா ஃபில்ட்ரு பண்ண ரத்தம் எப்படி இருக்கும்? தண்ணி மாதிரி இருக்கும். கசக்கிட்டதான் வெளியில் போயிருந்தேன். புரியுதுங்களா? 1-2 இந்த கிட்னி ரத்தத்தை ஃபில்ட்ரு பண்ணிச்சோன்னா குப்பையும் உள்ளே போகுது. அந்த உள்ளே போகிற குப்பையெல்லாம் எங்கே வந்து நிற்கும்? கீழே தானே நிற்கும். ஒரு தண்ணியில் ஏதாச்சும் கலக்குனா குப்பை கீழே தானே வந்து நிற்கும். அது மாதிரி இந்த கிட்னி 1-2 வடிகட்டும் போது தான் இந்த ரத்தத்தில் இருக்கிற குப்பை எல்லாம் கீழே வந்து ஃபார்ம் ஆகும்போது தான் இந்த கால் வந்து அமுத்துனா குழியாகும். கீழே அமுத்துனா குழியாகும். நம்ம கிராமத்தில் என்ன சொல்லுவோம்?
காலில் நீர் இறங்கிருச்சுன்னு சொல்லிடுவோம், காலில் நீர் கோத்துருச்சுன்னு வேற சொல்லுவோம். புரியுதுங்களா? நீர் இறங்குறதுக்கு நம்ம வகுத்துல போயா போட்டு வச்சிருக்கிறோம். ஏன் நீர் இங்கே இறங்குறது? காலிலே தான் இறங்கணுமா? ஏன் இங்கே இறங்குறது? புரியுதுங்களா? அப்போ இந்த கிட்னி வந்து ரத்தத்தை ஒழுக்கமாக வடிகட்டாதப்போ அந்த குப்பையெல்லாம் வந்து கீழே செட்டில் ஆகிக்குது. ஒருத்தர் கால் வீங்குதுனாலே இவருக்கு கிட்னி தகராறாகி போச்சுங்கிறது அர்த்தம் ஒன்று. இப்போ நல்லா வடிகட்டின ரத்தம் தண்ணி மாதிரி இருக்கும், ஒன்றா ரெண்டாக வடிகட்டின ரத்தம் கொஞ்சம் எண்ணெயாட்டாக தானே இருக்கும். புரியுதுங்களா? எண்ணெயாட்டம் இருக்கும்போது இந்த ரத்த குழாயில் இது மெதுவாக தானே போகும். அதுவாட்டில் மெதுவாக ஜாலியாக போனால் ஆள் செத்துருவாங்க. காரணம், 1 மணி நேரத்துக்கு, இதெல்லாம் நெட்டில் படித்தது தான், அதாவது சொந்த ஆராய்ச்சி. காரணம், 1 மணி நேரத்துக்கு 6 லிட்டர் ரத்தம் நம்மளுக்கு சுற்றணும், 60 கிலோமீட்டர் ஸ்பீடில் சுற்றணும். அப்போ தான் இந்த ரத்தம் எதுக்கு சுற்றுது? இந்த ரத்தம் இங்கே இருக்கிற ஆக்சிஜனை கொண்டு போய் ஹார்ட், லிவர், கிட்னி இதுக்கெல்லாம் சப்ளை பண்ணுறதான் இந்த ரத்தத்தினுடைய வேலை. புரியுதுங்களா? அப்போ இந்த கிட்னி ஒழுக்கமாக வடிகட்டாதப்போ ரத்தத்தில் குப்பையும் சேர்ந்துக்குது, தண்ணி மாதிரி இருக்கிற ரத்தம் எண்ணெயாட்டம் ஆகுது. எண்ணெயாட்டம் ஆகும்போது இது மெதுவாக சுற்றுது. மெதுவாக சுற்றுனா ஆள் செத்து போயிடுவாங்க. அப்போது நம்மளுக்கு ஆளுக்கு மனுஷனுக்கு எல்லாத்துக்கும் தலைவர் எது? உறுப்பில் மூளை. மூளை தானே தலைவர் எல்லாத்துக்குமே. ஒருத்தன் அடிக்கணும் பண்ணாலும் மூளை ஆர்டர் கொடுக்க கைக்கு ஓங்கி ஏறுறாங்க. அதே குழந்தை சொல்லும்போது மூளை கைக்கு தட்டி கொடுறாங்க தலைவர். அப்போ தலைவர் என்ன பண்ணுறாரு? மூளை ஹார்ட்டுக்கிட்ட சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, கிட்னி வந்து ஒழுக்கமாக வேலை செய்ய முடியல, ஏதோ கிட்னிக்கு ஏதோ வியாதி வந்துருச்சாட்டா தெரியுது, அவன் பாரில் 1 2 ரத்தத்தை கலக்கி ஃபில்ட்ரு பண்ணிகிட்டு இருக்கிறாப்படி, ரத்தத்தை கெட்டியானுக்கு அனுப்பிட்டு இருக்கிறாப்படி. அப்போ அந்த கெட்டியான ரத்தத்தை இது மெதுவாக வந்தால் நம்மள செத்துருவோம். கொஞ்சம் ரத்தத்தை கொஞ்சம் சீக்கிரம் அனுப்புறதுக்கு நீ தான் பார்க்கணும், கிட்னினால் முடியல அப்படின்னு ஹார்ட்கிட்ட சொல்லும்போது ஹார்ட் என்ன பண்ணுது? ரத்தத்தை அதை சீக்கிரவான்னு இழுத்து சீக்கிரம் போன்னு தள்ளுது. இதுதான் லப் டப். புரியுதுங்களா? லப் டப்ங்கிறமல்ல, சரிங்களா? சீக்கிரவான்னு இழுத்து சீக்கிரம் போன்னு தள்ளுது. இந்த தள்ளுறதை தான் ப்ரெஸ் பண்ணுது. இதுதான் ப்ரெஷர். புரியுதுங்களா? புரியுது. அப்போ ப்ரெஷர் வந்தா கிட்னி சரியில்லைன்னதுனால தானே ரத்தம் கெட்டியாகி போச்சு, டியூப்பில் போக மாட்டேங்குது. புரியுதுங்களா? அப்போ நம்ம ப்ரெஷர் வந்தால் என்ன பண்ணணும்? கிட்னி தானே சரி பண்ணணும். நம்ம ப்ரெஷர் வந்தால் என்ன பண்ணிடுறோம்? நரம்பு டாக்டர்கிட்ட போயிடணும், சரிங்களா? ஒரு வைத்தியர்கிட்ட நம்ம எந்த டாக்டர்னு நான் குறிப்பிட்ட சொல்ல, நரம்புல ரத்த குழாயில் ரத்தம் கம்மியாக வந்தால் நம்ம வைத்தியர்கிட்ட போகும்போது என்ன பண்ணுறாங்க? ஓஹோ, ரத்தம் கெட்டியாக இருக்குது, உனக்கு சரியாக போக மாட்டேங்குது, இந்த ரத்தத்தை தண்ணி மாதிரி பண்ணுறதுக்கு மருந்து வாங்கிக்காமன்றாங்க. ஆனால் கிட்னி சரி பண்ணால் தான் இது சரியாகும். அப்போது கெட்டியாக இருக்கிறதுனால ரத்தம் போக மாட்டேங்குது, அதை ரத்தத்தை தண்ணி மாதிரி பண்ணுறதுக்கு மருந்து கொடுக்குறாங்க. ரத்தத்தை தண்ணி மாதிரி தான் மருந்து பண்ணுறதுக்கு கொடுக்குறாங்களே தவிர கிட்னி சரி பண்ணல. புரியுதுங்களா? அப்போது ஏற்கனவே உங்களுக்கு ஒரு 1/4 லிட்டர் ரத்தம் கீழே கொஞ்சம் தேங்கிட்டு இருக்குது, சேர் மாதிரி, அதை அமுத்தினா குளியாதுன்னு சொல்கிறோமா? இந்த கிட்னி வந்து டெய்லி 2 சொட்டு 4 சொட்டு அந்த காசாடுகளை சேர்த்திக்கிட்டே இருக்குது. இருக்க என்ன ஆகுது? இது மேலே ஏறிட்டே வருது. முதல்ல ஒரு 1/2 லிட்ரு, அப்புறம் 1 லிட்ரு, இந்த காலில் 1 லிட்ரு, இந்த காலில் 1 லிட்ரு கெட்ட ரத்தம் சேர்ந்துருச்சு. ஏன்னா நம்ம கிட்னி சரி பண்ணல, ரத்தத்தை தண்ணி மாதிரி பண்ணுறதுக்கு மட்டும்தான் மாத்திரை சாப்பிட்ருக்குறோம். அப்போ 2 கால்லையுமே ஒவ்வொரு லிட்டர் ரத்தம் அழுக்கு ரத்தம் ஸ்டாக் ஆகிடுச்சு. அப்போ கீழே தான் குழியாகிட்டு இருந்தது, கால் கீழே, இப்போ மேலே வந்தனால குழியாகும், அதான் சேரு 2 லிட்டர் ரத்தம் அழுக்கு ரத்தம் ஆயிடுச்சு. நம்ம கிட்னியை சரி பண்ணல, சரிங்களா? 2 லிட்டர் ரத்தம் அழுக்காகும்போது நம்ம உடம்பு என்ன பண்ணுதுன்னா, ஒரு நல்ல பெட்ரோல் ஓடுற வண்டிக்கும் ஒரு மிக்சிங் பெட்ரோல் ஓடுற வண்டி மாதிரி ஆகிப்போகுது. ஏன்னா இது எல்லாமே ஒவ்வொரு என்ஜின் தான். ஹார்ட், லிவர், கிட்னி, மூளை, என்னென்னமோ எல்லா பார்ட்ஸுமே ஒவ்வொரு என்ஜின் தான். இந்த என்ஜினுக்கு வரக்கூடிய பெட்ரோல் தான் இந்த ரத்தம். அப்போது இங்கே 2 லிட்டர் ரத்தம் அழுக்காகும்போது அது மிக்சிங் பெட்ரோல் தானே.
அப்போ மிக்சிங் பெட்ரோல் ஆகும்போது ஒவ்வொரு இன்ஜினும் இடிக்குமா இல்லையா? நல்ல பெட்ரோல் இருக்கும், மிக்சிங் பெட்ரோல் வர வண்டிக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லைங்க. அப்போது ஒவ்வொரு இன்ஜினாக இடிக்கும். முதல் எடுத்ததுமே சொல்லுவாங்க, நடந்தா மூச்சு வாங்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஓ, அந்த இன்ஜின் கெட்டு போச்சா, இந்தா அது கொஞ்சம் மருந்து வச்சுக்கோ. படுத்தா தூக்கமே வர மாட்டேங்குது, ஓ அந்த இன்ஜின் கெட்டு போச்சான், இந்த அது கொஞ்சம் வச்சுக்கோ. பசியே ஆக மாட்டேங்குது, ஓ அது கொஞ்சம் மாத்திரை வச்சுக்கோ. ஒரே ஒரு ப்ரெஷருக்கு மாத்திரை சாப்பிட்டு இருந்தாலும் என்ன பண்ணுற, கடைசியில் கேரி பேக்கில் வாங்குறோமா இல்லையா? காலை மாலை காலை மாலை. முதல்ல டாக்டர் காலை மாலைன்னு எழுதுவாங்க மருந்து கடையில். இப்போ அதிலே பிரிண்டே அடிச்சிடுறாங்க, டிக் பண்ணிடுது. கூட்டம் தாட்சியாக இருக்குது இல்லை, டாஸ்மாக்லேயும் மருந்து கடையில் தானே கூட்டம் தாட்சியாக இருக்குது. சரிங்களா? அப்போது ஏற்கனவே ஒரு ப்ரெஷர் மாத்திரை வந்து இப்போ 4 மாத்திரை கேரி பேக்கில் வாங்குறதுக்கு ஆரம்பிச்சிட்டோம். அப்போ இத்தனை மாத்திரையிலும் இருக்கிற அந்த இதுவும் வந்து, அதாவது உங்களுக்கு ஆஸ்மா, உங்களுக்கு 100 mg ஒரு மாத்திரை கொடுத்தா போதும். 100 mg உங்ககிட்ட இல்லை, ஒரு 50 mg இருக்குது, 5 mg இருக்குது, அதுக்கடுத்து 150 mg தான் இருக்குதுன்னு வச்சுங்களேன். மாத்திரையை வெட்டி கொடுக்க முடியாது. கம்மியாக கொடுத்தா நீங்கள் என்ன பண்ணிடுவீங்க? அரை போய் இந்த டாக்டர் போய் ஒன்றுமே சரியாகலன்ட்டுருவீங்க. அப்போ கொஞ்சம் டோஸ் வச்சா கொடுத்தா டக்குன்னு சரியாயிருமா? டோஸ் வச்சா கொடுத்து வேறு எதுவும் ஆச்சுன்னா ஒரு சத்து மாத்திரை. நம்மளுக்கு தேவை எத்தனையோ அது போக மிச்சம் இருக்கிற மருந்தில் என்ன ஆகும்? அதுவும் ரத்தத்தில் கலக்கும். ஏற்கனவே 2 லிட்டர் ரத்தம் கட்டி கிடக்குது. இதில் இத்தனை மருந்தையும் சாப்பிட்டா அதில் இருக்கிற வேஸ்ட்டும் இதில் தான் வரும். எல்லாம் வரும்போது அப்போ 4 லிட்டர் ரத்தம் அழுக்காதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 4 லிட்டர் ரத்தம் அழுக்காகும்போது டாக்டர்கிட்டவே காமிக்க வேண்டியதில்லை, முகத்தை பார்த்தாலே தெரியும். அதாவது லேடிஸ் பாஷையில் சொல்லணும்னா அரிசி மாவு உளுந்து மாவுன்னு சொல்லுவாங்கிறீங்களா? உளுந்து மாவு எப்படி இருக்குது? போதன்னு இருக்கும். அது மாதிரி மூஞ்செல்லாம் போதன்னு கண்ணில் கண்ணு இருந்தாச்சுன்னா கிட்னி தகராறாகி போச்சுன்னு அர்த்தம். கை அமுத்தினா குழியாகும். முதல்ல காலை தான் குழியாச்சு, கையில் அமுத்தினா குழியாச்சு. அப்போ 4 லிட்டர் ரத்தம் கெடும்போது தான் என்ன சொல்லுவாங்க, உங்களுக்கு ஃபில்ட்ரு கெட்டு போச்சு, கிட்னி கெட்டு போச்சு, ஃபில்டரை மாற்று, கிட்னி மாற்று. இல்லையா, இங்கே வந்துடு, கிட்னி பண்ணுற வேலையை மிஷின் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிடுது. சரிங்களா? டயாலிசிஸ். அதான் டயாலிசிஸ். டயாலிசிஸ்க்கு போயாச்சுன்னா மெஷின் என்ன சொல்லுது, கிட்னி கிட்ட பேசாமல் இருன்ற வேலையை நான் பார்த்துக்கிறேங்க. முதல் நாள் போய் டயாலிசிஸ் பண்ணுறார். மிஷின் என்ன பண்ணுது, எல்லாம் எடுத்து ரத்தத்தை சுத்தப்படுத்தி வெடுக்கன்னு பண்ணிடுது. 2 நாளில் வெடுக்கன்னு பண்ணினதுமே கிட்னி என்ன பண்ணுது, சரி அப்பாடா நம்ம வெயிட் எல்லாம் கம்மியாகி போச்சு, நம்ம வேலையெல்லாம் மிஷினே பண்ணிருச்சு, இன்னிலிருந்தாவது வேலை ஒழுக்கமாக செய்கிறேன் அப்படின்னு கிட்னி ஆரம்பிக்கும்போது மீண்டும் நீ டயாலிசிஸ்க்கு போயாச்சு. டயாலிசிஸ் போன என்ன சொல்லுது கிட்னி மிஷினு, நானே பேசாமல் இருன்னு சொல்கிறேன்ல, பேசாமல் படு தூங்குன்ற வேலையை நான் பார்த்துக்கிறேங்க. அப்போது 3 நாளைக்கு ஒருக்கா மிஷின் பண்ணிட்டு இருந்தது. இப்போ கிட்னி நல்லா தூங்குறதுக்கு ஆரம்பிச்சிருச்சு. புரியுதா? தூங்குறதுக்கு இல்லை, வேலை இல்லை. இப்போ கையை காலை இப்படி ஆடிக்கிட்டே இருந்தால் ரத்த ஓட்டம் வரும். ஆட்டாமல் பேசாமல் இப்படியே வையன்னு என்ன ஆகும், விரித்து போயிடும். அப்போது வாரத்தில் 2 டயாலிசிஸ் பண்ணிட்டு இருக்கிற ஆள் என்ன பண்ணுவா, அப்படி வாரத்தில் 3 டயாலிசிஸ் இதான் வேலை செய்யறதுக்கு விடலையே. சரிங்களா? அப்புறம் வாரத்தில் 3, அப்புறம் ஒரு நாள் 1, அப்புறம் இங்கே அப்புறம் எடுத்துகிட்டு போயிடும். புரியுதுங்களா? வேலையை அதே செய்யறதுனால இது வேலையை நிப்பாட்டிடுது. வேலை என்ன பண்ணுவீங்க, வேலை செய்ய நீங்கள் பேசாம இருக்கியா, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு என்ன பண்ண முடியும்? புரியுதுங்களா? இதுதான், இதுக்கும் இதுதான். அப்போ இந்த கிருமியை அழித்தால் ஓகேவா? இந்த கிருமியை இந்த மூலிகை சாறு அழிக்குது. கரையான், அதாவது கிட்னிக்கு மேலே ஒரு கரையானாட்டா, ஒரு கரையான்னு செல்லும்பாங்க, ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொன்று இருப்பாங்க. அந்த கரையானை எல்லாம் இந்த மருந்து கொடுத்தால், இந்த மருந்துங்கள் இந்த மூலிகை சாறு கொடுத்தா 14 வியாதிக்கு ஒன்றுன்னு சொல்கிறோம்ல, அங்கே இருக்கிறது அழிஞ்சாச்சன்னா, கிட்னிக்கு மேலே இறுக்கி பிடிச்சிருந்தா கிருமி செத்து போச்சானா கிட்னி ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு ஆரம்பிச்சது, எல்லாமே சரியாகி போகுது. ஓகேங்களா? இது ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருக்கிறதா? இல்லைங்க சார். இப்போ இந்த விஷயத்தில் இப்போ நீங்கள் கொடுத்த விளக்கத்தில் வந்து ப்ரெஷர் வந்து பார்க்காம இருந்தாங்கன்னா அதோடைய விளைவு என்ன ஆகுங்கிறதை நல்லா தெளிவாக சொன்னீங்க. ப்ரெஷருக்கு மருந்து இல்லை, ப்ரெஷரே ரத்தத்தை தண்ணி மாதிரி வர மருந்து. இங்கிலீஷில் கேட்டால் ஆஸ்பிரின்ங்கிறாங்க. அது நிறைய கம்பெனிக்கு இருக்கு. சிறுநீரகம் கெட்டு போய் அதுக்கப்புறம் நிறைய மரணம் வரைக்கும் போயிடுங்கிறத நல்லா அழகாக தெளிவாக சொன்னீங்க. உங்களுக்கு மக்கள் சார்பாக நன்றி ஐயா. நன்றி, வணக்கம்.
ஹேர் ப்ரோ ஜியாவுதீன் சாருடைய வீடியோ பார்க்கணும்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணுங்க. லியோ ஆண்டனி சாருடைய வீடியோ பார்க்கணும்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணுங்க. சுகாலயா சுவாமிநாதன் சாருடைய வீடியோ பார்க்கணும்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணுங்க. திண்டுக்கல் ஆண்டனி சாருடைய வீடியோ பார்க்கணும்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணுங்க. இந்த மாதிரி இங்கே இருக்கிற வீடியோக்களை பார்த்து உங்கள் உடலை எப்பயுமே ஆரோக்கியமாக வச்சுக்கோங்க. நன்றி.